ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீராம் ஹியர் அகெயின். இன்னைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி பார்க் இருக்குது, அதுக்கு போயிட்டு வருவோம். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ரிவர் ஆக்சஸும் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தான், 5 மினிட்ஸ் தான் வீட்டிலேருந்து. அதனால் அடிக்கடி அந்த பார்க் போவேன், வாக் பண்ணுவேன். அங்கேயும் பேர்டிங்ஸு இதெல்லாம் பண்ணலாம். நிறைய ஈகிள்ஸ்லாம் கூட வரலாம், சம்டைம்ஸ் ஹம்மிங் பேர்ட் பார்க்கலாம். இங்கே டியூரிங் வார்புலர் மைக்ரேஷன் அப்போ வார்புலர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த பார்க் போயிட்டு வருவோம். இட்ஸ் கால்ட் குவானிஸ் ரிவர் பார்க்குக்கு வந்துட்டோம். குவானிஸ் ரிவர் பார்க் ஆக்சஸ் இங்கே தெரியுதா? ஆக்சஸ் ஒரு ஸ்மால் கியூட் பார்க்கிங் லாட். அப்படியே நடந்து போக வேண்டியதான். உள்ளார இதுக்குள்ள அப்படியே நடந்து போக வேண்டியதான். இல்லை நம்ம காரை இங்கே அழகாக பார்க் பண்ணிட்டோம். ஒருத்தருமே இல்லை பார்க்கில். கேமரா கையில் எடுத்துகிட்டு போயிடுவான் எதுவும். சரி, கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம், ரிஸ்க்கு. ஒரு தடவை பார்க்கில் இந்த மாதிரி கேமரா கார்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ளார என்ன பண்ணிட்டானுங்க, விண்டோவை உடச்சி உள்ளே நுழைச்சிட்டானுங்க. லக்கிலி எடுத்துகிட்டு போல, கேமரா பெருசாக இருந்ததுனால என்னன்னு தெரியல, அப்படியே விட்டு போயிட்டானுங்க. ஆனால் டோரை அன்லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த பார்க் அழகாக இருக்கும். Let's see if we can find any birds. இங்கே வந்து இந்த ஹாக்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து மைக்ரேட்டரி ஹாக்ஸ்லாம் வரும். மெர்லின்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து கூப்பர்ஸ் ஹாக் இருக்கும். கிங்ஃபிஷர் இங்கே இருக்கும். இங்கே இந்த ஊரில் வந்து பெல்டட் கிங்ஃபிஷர்னு ஒரே ஒரு கிங்ஃபிஷர் தான் வந்து யூஎஸ் ஃபுல்லாகவே. இன்ட்ரெஸ்டிங்கில் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஒரே ஒரு கிங்ஃபிஷர் தான் இருக்குது, பெல்டட் கிங்ஃபிஷர். இன்ட்ரெஸ்டிங்கில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிங்ஃபிஷர் பேர்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ரிவருக்கு ஆக்சஸ் இருக்குது, இறங்கி நடந்து போயிடலாம். போய் பார்ப்போமா? ரிவர் ஆக்சஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு போவோம். இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி பேர்ட்ஸ் கண்டுபிடிப்போம். இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் தம். சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டப்படணும். இங்கே வந்துட்டோம். ரிவர், இட்ஸ் பியூட்டிஃபுல் லிட்டில் ரிவர். ஈகிள்ஸ் நிற்குது, ஹெரான் இருக்கு, டக்ஸ் இருக்கு. இருக்கு ஹெரானும் ஈகிள்ஸ் இருக்கு. டக்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு, தூரத்தில் இருக்கு. இருந்தாலும் சிறந்த பேர்டுன்றதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் எது எங்கே இருக்கு. டிஸ்டன்ஸில் பார்த்தாலே தெரியும். சில பேர்ட்ஸ்லாம் எனக்கு கால்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம். உள்ளார ஷூ, தப்பான ஷூ போட்டு வந்துட்டேன். கல் கூத்துது, கல் கண்ணாமனான். ஹைக்கிங் ஷூ போட்டு வரணுங்களாம்.
இங்கே சூப்பராக ஒரு கிங்ஃபிஷர் வந்து உட்காரோம். அந்த பெல்டட் கிங்ஃபிஷர் அந்த பிரான்ச்சை உடைச்சிட்டானுங்க. உடைச்சிட்டானுங்கன்னா அது மேபி இதில் கூட உடஞ்சிருக்கும். வெள்ளம்லாம் வந்ததில்ல, அப்போ வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கயாக்கர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்தாங்க, அவங்க உடைச்சிருப்பாங்க. ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க அந்த கயாக்கிங்கிற பசங்கள்லாம். நம்ம ஒரு வாளுக்கு மாதிரியே தான் இருப்பானுங்க எல்லா இடத்துலையும். என்ன பண்றானுங்களோ அதே சேட்டையே இங்கேயும் பண்ணுவானுங்க பசங்கள்லாம். விட மாட்டானுங்க, ஏதாவது பார்த்தா உடச்சி வச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து நின்றுப்பேன், ஒளிஞ்சு நின்றுப்பேன் அந்த மரத்துக்கு முன்னாடி. கிங்ஃபிஷர் வந்து அங்கே ஒரு அந்த அந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த ஒரு பிரான்ச் இருந்துச்சு, அந்த பிரான்ச் வந்து அழகாக உட்காரும். அதுக்கே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க, உடனேலாம் வராது. அது உங்களுக்கு இங்கே இருக்கிறது தெரியும், அதுக்கு நம்ம தான் நினச்சிட்டு இருப்போம் அதுக்கு தெரியாதுன்னு. அதுக்கு தெரியும் ஹியூமன் இங்கே இருக்கான் அப்படின்னு அதுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணணும்னா அது வரவே வராது. ரொம்ப ரேர் அக்கேஷனில் மேபி ரொம்ப ஃபிஷ் ஃப்ளோ இருக்குது, அதால் வழி கிடையாது, வந்து ஹண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஹண்ட் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சில் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். நான் ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணி, ஒரு மாதமோ 2 மாதமோ ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 அக்கேஷனில் தான் அங்கே வந்து உட்காந்துச்சு. அப்போ வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்போ கிங்ஃபிஷர் ரொம்ப ஷை. இங்கே நல்லா டக்ஸ் எல்லாம் வரும், பியூட்டிஃபுல் டக்ஸ் எல்லாம் வரும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் சீசன் ஆரம்பிக்கலைங்க, வாட்டர் ஃபால் சீசன்லாம் ஆரம்பிக்கணும். என்னென்னா இப்போ தான் இந்த செப்டம்பர் ஆரம்பிச்சிருக்கு. செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆரம்பிச்சிடும், பேர்ட்ஸ் மைக்ரேஷன் ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த சவுத்துலேருந்து பேர்ட்ஸ்லாம் இங்கே வரும், புரியுது அவங்களுக்கு. அப்புறம் நார்த்லேருந்தும் பேர்ட்ஸ்லாம் திருப்பி நார்த்லேருந்து சவுத்துக்கு போகும், கனடாலேருந்து இங்கே போகும். பேர்ட்ஸ் மைக்ரேஷன் இருக்கும். ஏன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிருந்ததுனால இங்கேருந்து அங்கே போகலாம். ஹாக்ஸ் எல்லாம் நிறைய மைக்ரேட் ஆகும், வாட்டர் ஃபால்லாம் நிறைய மைக்ரேட் ஆகும், சூப்பராக இருக்கும். அதனால எனக்கு இந்த ஃபால், வின்டர், ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேர்டிங் பண்ணுறது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேர்டிங் வந்து அதில் தான் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சம்மரில் ரொம்ப பண்ண மாட்டேன், சம்மரில் பேர்டிங்கே பண்ணுறது கிடையாது. லோக்கல் பார்க்குக்கு தான் போவேன். சும்மா இங்கே இருக்க ரெசிடென்ட் பேர்ட்ஸ் மட்டும் தான் எடுப்பேன் ஃபோட்டோ. Let's wait and see a little bit. எல்லாம் ஊரடங்கிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, மணி 7:30 ஆல்மோஸ்ட் ஆகுதுல்ல. எல்லா பேர்ட்ஸ்லாம் போய் நெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம வெளில போவோம், வெளில போயிட்டு பார்க்கில் ஒரு போர்டு வாக் போயிட்டு வரும். அங்கே ஏதாவது பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். கஷ்டம்தான் இனிமே, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பேர்ட்ஸ் எப்போதுமே ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், திடீர்னு எல்லாமே எங்கே பார்த்தாலும் இருக்குங்க, திடீர்னு இருக்கவே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்றது, லிவிங் பீயிங்ஸ் தே ஆர். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே பார்த்தாலும் பேர்ட்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று கிடைக்காது, தேடுறது எதுவுமே இருக்குது. அட போடான்னு வெறுத்தே போயிடும் சம்டைம்ஸ். ஐயோ, எந்த வழியா வந்த வழி மறந்ததே. இங்கேயோ இதுதானா? ஐயோ, இதுவும் இல்லையே. வந்த வழியே வந்து போச்சு பாருங்க, வந்து தெரியல. ட்ரையல் இந்த மாதிரி ஒரு தடவை லாஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு மினசோடாவில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பார்க்கில் ஐ வாஸ் லாஸ்ட். எப்படி வெளில வரதுன்னு தெரியல, குளிர் வேற, இருட்டிடுச்சு. 5 மணிக்கெலாம், அங்கே 4 மணிக்கெலாம் இருட்டிடுங்க, எப்படி வரதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் 911 கால் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து அப்புறம் ரெஸ்கியூ பண்ணிட்டு போனானுங்க. அவன் வந்து அழைச்சிட்டு போனானுங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் இங்கே போகணும். ஸோ அதனால் இந்த ஊரில் வந்து கஷ்டம் ரொம்ப. நம்ம ஊர்லேயுமே உத்தரகாண்ட், காஷ்மீர் இதெல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் தான். வழியெல்லாம் தெரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்லா கைடு வச்சுட்டு தான் போவேன் அங்கெல்லாம்.
ஓகே, வந்தாச்சு கரெக்டான பார்த்துங்க. வெளில போவோம். உட்பெக்கர் கத்துது, கெக் 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 அப்படின்னு பாருங்க. கேக்குதா? அது வந்து ரெட் பெல்லி உட்பெக்கர். கொஞ்சம் ஈஸி தான் அந்த உட்பெக்கர் பார்க்குறது. ரெட் பெல்லி உட்பெக்கர். ப்ளூ ஜே கத்துது. இந்த மாதிரி கத்துனாலே ஏதோ வார்னிங் சைன் அர்த்தம். வேற ஏதோ ரேப்டரையோ எதையோ பார்த்துட்டு கத்துதுன்னு அர்த்தம். அதனால ப்ளூ ஜே இந்த மாதிரி கத்துனாலே நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம். உட்பெக்கர் இங்கே கத்திட்டு இருக்கு. நம்ம மேல இருக்கு. ரெட் பெல்லி தான். ரெட் பெல்லி உட்பெக்கர். சொல்லுங்க, ரெட் பெல்லி உட்பெக்கர். மேல இருக்கான். சரி வாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும். போயிட்டு வந்ததுல ரேப்டர்ஸ்லாம் வந்து உட்காந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனா வந்து கஷ்டம். அழகா இருக்குல்ல? இந்த போர்டு வாக் அப்படியே போயிட்டு வரும், லூப் போயிட்டு வரும். ரொம்ப பெரிய பார்க்கலாம் கிடையாது, சின்ன பார்க் தான். பட் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அதனால அடிக்கடி வருவேன். ரொம்ப டைம் கம்மியா இருக்கும்போது அப்படி வருது. வந்ததுக்கு அம்மிங் பேர்ட் மாட்டிச்சு. அம்மிங் பேர்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டோம். ஃபீமேல் தான் கிடைச்சது. மேல் வந்து இந்த டைம்ல வந்து எல்லாம் மைக்ரேட் ஆகி போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபீமேல் இருக்கும், செப்டம்பர்ல வரைக்கும் ஃபீமேல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹம்மிங் பேர்டு இனிமேல் அதுக்கப்புறம் எப்போ வரும்னா நெக்ஸ்ட் இயர்ல தான் வரும். ஐயோ, அருமையாக வந்து உட்காருதுங்க. எடுப்போம் திருப்பி. நீங்க உங்களுக்கு காட்டுறோம் போல அது இருக்கான்னு தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு வருங்க, உங்களை பறந்துட்டு பாருங்க. ஒரு செகண்ட் அப்படி பறந்துருச்சு சார். பேட் பாய்ஸ், பேட் கேர்ள்ஸ் உட்கார மாட்டாங்க. ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு மேலே உட்கார மாட்டாங்க. சம்டைம்ஸ் உட்காந்துருப்பானுங்க, சம்டைம்ஸ் உட்காரவே மாட்டாங்க. பாப்போம் திருப்பி வந்து உட்கார. நம்ம ஹம்மிங் பேர்ட் பறந்துட்டு இருக்கு பாருங்க. சவுண்டே ஒரு அமைதி தான். சூப்பர்பா இருக்குல்ல? இந்த ஒரு கிரிக்கெட் சவுண்ட்ஸ். ஒரு ஃபீலிங் தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இப்போ வெளில போகணும்னு வச்சுங்க, ஒரே கார் சவுண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இருட்டிடுச்சு பாருங்க, நேச்சரோட சவுண்டை கேளுங்க. So amazing, isn't it? So okay, இன்னைக்கு ரூபி த்ரோட்டட் ஹம்மிங் பேர்ட் பார்த்தோம், ரெட் பெல்லி உட்பெக்கர் பார்த்தோம், ப்ளூ ஜே பார்த்தோம், அப்புறம் பீவின்னு ஒரு பேர்ட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணுவோம், நிறைய பார்க்ஸ்க்கெலாம் போவோம், இன்ட்ரெஸ்டிங் அனிமல்ஸ்லாம் கண்டுபிடிப்போம், பேர்ட்ஸை கண்டுபிடிப்போம். இப்போ தான் லோக்கல் பார்க்குக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டு, அப்புறம் நேஷனல் பார்க்ஸ்க்கு போகிறது, அமேசிங் அவுல்ஸை கண்டுபிடிக்கிறது, ஏகப்பட்ட ரோட் ட்ரிப் பண்ணுவேங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் பேர்ட்ஸை. ஆனால் வந்து என்னென்னா, நான் ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ணல. இன்ஸ்டாகிராமுக்காக பிக்சர்ஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதிலே இருந்துட்டேன். இப்போ தான் வந்து எனக்கு யோசனை வந்துச்சு, ஏன் பண்ணக்கூடாது நம்ம இதை, நல்ல
நம்ம நிறையா பண்ணுறோம் இந்த மாதிரி ஒர்க்லாம், ஏன் இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே வந்து நம்ம யூடியூப் வீடியோ மாதிரி எடுத்து போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.